மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய தடைகள் வரும், இடையூறுகள் வரும். அதெல்லாம் சமாளிச்சு தான் நீங்க முன்னேறுற மாதிரி இருக்கும். நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நமக்கு தேவையானத நாம தான் பண்ணிக்கணும். கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு பெரிய அளவிற்கு மன ரீதியாக சஞ்சலம் இருக்காது. இந்த வாரத்தில சுகாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில இருந்து தான் இந்த வாரமே தொடங்குகின்றது. அதனால வாரத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், மந்தமா தான் இருக்கும். போக போக சரியாயிடும். சந்திரனுடைய கதி அப்படியே 9, 10, 11ன்னு வருது இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளர்ச்சியை நோக்கி போக போறீங்க அப்படின்றது அர்த்தம். அதனால இந்த வாரத்த நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க மூலமா மட்டும் செய்யணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்க. ஒருத்தர நம்பி, ஒருத்தர சேர்த்து ஒரு விஷயத்த பிளான் பண்ண வேண்டாம். இந்த வாரத்தில ஒரு விசேஷமான பலன் என்னன்னா, கடன அடைக்கிறதுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ராசியாதிபதி 6ல இருந்து சனியுடைய பார்வையும் பெறார். அது புதனுடைய வீடா இருக்கு. அப்போ கடனை எப்படி அடைக்கிறது? யாரெல்லாம் கடன் பட்டிருக்கிறீர்களோ, அவர்கள்லாம் கடன் அடைக்கிறது பற்றி சிந்திக்கலாம். கடன்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது பற்றி நீங்க சிந்திக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். இந்த வாரத்தில ஆவணி மூலம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாள் வருகிறது. அப்புறம் ஏகாதசி, பிரதோஷம், சிரவண விரதம். அப்புறம் ஓணம், அப்புறம் நடராஜர் அபிஷேகம், அனந்த விரதம்னு சொல்லக்கூடிய பண்டிகை நாட்கள், விரத நாட்கள்லாம் வருகிறது. 12 ராசி அன்பர்களுமே அந்தந்த நாட்கள்ல யாரால விரதம் இருக்க முடியுமோ, கோயிலுக்கு போக முடியுமோ, அந்த நாட்களுக்கான தான தர்மங்கள செய்ய முடியுமோ, அதெல்லாம் செய்து இந்த வாரத்தில எல்லோருமே நல்ல பலன அடையலாம்.